பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நல்ல ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரை கடையல் எப்படி கிராமத்து ஸ்டைல்ல செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த முருங்கைக்கீரை கடையல் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. முருங்கைக்கீரை பொரியல் தனியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்படி செஞ்சா பருப்பும் கீரையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது 2-in-1 மெத்தடா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையல் நெய் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கடையல் செய்யறதுக்கு தக்காளி புளி அப்படின்னு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா ஒரு தக்காளி போட்டு கூட நீங்க கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம இந்த முருங்கைக்கீரை நிறம் மாறாம பச்சை பசையேன்னு பருப்போடு சேர்த்து கடையும் போது இருக்கிறதுக்கான டிப் கூட இந்த வீடியோல தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கான கிச்சன் டிப்பும் இந்த கடையிலேயே நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி காம்பு இல்லாம முருங்கைத்தலையை மட்டும் உருவி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. நம்மள நிறைய பேர் சொந்த ஊர்ல இருந்து போகும்போதோ அல்லது மார்க்கெட்ல இருந்து கீரை வாங்கிட்டு வரும்போதோ அதிகமா இருக்கிற கீரையை ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு வாரத்திலேயே தலை அழுகி போன மாதிரி ஆயிடும். அப்படி ஆகாம ஒரு 10-15 நாள் ஆனாலும் தலை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கறது மெத்தட நான் என்னோட இன்னொரு வீடியோல சக்கரவள்ளி கிழங்கு மசியல் வீடியோல சொல்லியிருக்கேன். அதோட லிங்கையும் எண்டு கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரிதான் நம்ம இந்த முருங்கைக்கீரையும் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 10-15 நாள் ஆனாலும் தலை அழுகி போகாம நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த முருங்கைக்கீரை கடையல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு கழுவி குக்கர்ல எடுத்து வச்சுக்கலாம். கழுவி எடுத்துட்டு வந்த பருப்புக்கு 1.5 கப்ல இருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சரியா இருக்கும். இந்த தண்ணியோட அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணி பருப்புல ஊத்துனதுக்கு அப்புறம் உங்க கை உள்ள வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்க விரல்ல 1 இன்ச் அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா பருப்புக்கும் தண்ணிக்கும் கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். பருப்பு தண்ணி அதிகமா இருக்காது. இது 3 இல்ல 3.5 லிட்டர் குக்கருக்கு இந்த ஐடியா ஒர்க் ஆகும். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு இதுக்குள்ள போடல. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது சேர்த்துருவோம். அந்த பருப்புல 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி வீட்டுல அரைச்சதை நான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கர் அடுப்புல வச்சு ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். உப்பு தண்ணியா இருக்கு அப்படின்னா ஒரு 4-5 விசில் விடுங்க, இல்லைன்னா பருப்பு வேகாது. இப்ப குக்கர் விசில் வர்றது கேப்ல கீரையை வதக்கிடுவோம். கடையல் பண்றதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்து அதுல 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா இதுல 2-3 வரமிளகாய் கூட கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குற கேப் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா முருங்கைக்கீரை போட்டு அது வணங்கும் போதே வெங்காயமும் சேர்த்து வணங்கிடும். எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரையை சேர்த்து ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. மூடி எதுவும் போட்டு மூடி வைக்காதீங்க. அப்படி மூடி போட்டு வணக்கினீங்க அப்படின்னா அதோட கலர் மாறிடும். ஓப்பன்லயே விடுங்க, அப்படின்னா கீரையோட கலர் மாறாம உங்களுக்கு பச்சையாவே இருக்கும். நமக்கு குக்கர் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க, நமக்கு தண்ணி அதிகமா இல்லை. இதை நீங்க மத்து வச்சு கடைய தேவையில்லை. இப்ப முருங்கைக்கீரையும் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச பருப்பை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மத்து வச்சு பருப்பு கடையணும்னு இல்லை, குழம்புல இருக்கிற கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவே போதுமானதா இருக்கும். இப்போ ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதுல ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். நமக்கு சுவையான முருங்கைக்கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்து கூட நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல், கேரட் பீன்ஸ் பொரியல் கூட வச்சு சாப்பிடலாம். எனக்கு ஊறுகாய் கூட பருப்பு குழம்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில இது மாதிரி பருப்பு குழம்பு கூட ஊறுகாய் சேர்த்து சாப்பிடுவாங்க. அவங்க மாவடி பச்சடி, புளிச்சக்கீரைன்னு சொல்லக்கூடிய கோங்குரா தொக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி பருப்பு குழம்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல,
பருப்பு குழம்பு கூட நம்ம வீட்ல மிக்சர் இருக்கு அப்படின்னா அதை போட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பருப்பு குழம்பு கூட வேறு என்னெல்லாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த மாதிரி ஊறுகாய் மிக்சர் கூட சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கான கிச்சன் டிப்ஸ் பருப்பு வேக அளவு எப்படி பார்க்கணும் அப்படின்னு கடையில் செய்யும்போது சொல்லியிருந்தேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோட சந்திப்போம்.